அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 4/3/2025, பஞ்சமி திதி பிற்பகல் 3:17 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி, பரணி நட்சத்திரம் பின்னிரவு 2:35 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சனி பகவான், மீனத்தில் புதன் ராகுடன் சுக்கிரன் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? அடுப்பு அமைக்க, சமையல் எரிவாயு மற்றும் மின் இணைப்பு பெற, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, காடு கழனி திருத்த, இசை நாட்டியம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய கண்களை நட்சத்திரங்கள் மீது வையுங்கள். ஆனால் உங்களுடைய கால்கள் தரையிலேயே இருக்கட்டும். ஆமாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே நீங்கள் கற்பனையில் இருப்பீங்க. ஆனால் அது கற்பனையோடு இல்லாமல் அதை கச்சிதமாக முடிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை தொடர்ந்து பார்ப்பீங்க. சிலர்லாம் அப்படியே நட்சத்திரங்களை பார்த்துட்டு அப்படியே மேகத்தில் மிதந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி மேகத்தில் மிதக்காமல் கால்களை தரையில் ஊன்றி யதார்த்தமாக வெற்றி பெறுவதற்கு என்ன வழியோ அதை தொடர்ந்து பெறுபவர்கள், அதை தொடர்ந்து செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. முன்கோபம் எதுக்கெடுத்தாலும் திடீர்னு வரும். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினாங்கன்னா அதெல்லாம் குதர்க்கமாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நேற்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அலைச்சல் இருந்தது, ஒரு மாதிரி இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று அறகுறையாக முடியாமல் போன பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் வியாபார விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளர்கள் எது கேட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சில நேரங்களில் நீங்களே தொழிலாளி நீங்களே முதலாளின்னு இருக்க வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனால் வேலை சுமை அதிகமாகிட்டே போகும். எப்பொழுதுமே நீங்கள் சிறப்பாக எல்லா வேலையும் பார்க்குறவங்க. அதனால் இந்த வேலையும் கொஞ்சம் பார்த்து செய்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு உங்கள் மேலே சில வேலைகளை சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வெற்றி இறுதியானதல்ல, தோல்வி மோசமானதல்ல, ஆபத்தானதல்ல.
ஆனால் தொடர்வதற்கு தான் தைரியம் வேண்டும். ஆமாங்க, வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என் கடமையை நான் செஞ்சுட்டுருக்கேன், சிறப்பாக செய்துட்டுருக்கேன், நேரங்காலம் பார்க்காம உழைச்சின்னு இருக்கேன். அதில் ஒரு சிலர் என்ன பாராட்டுவாங்க, ஒரு சிலர் என்ன தூற்றுவாங்க. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று எங்கும் எப்போதும் வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்கள், விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து இன்னைக்கு பேசுவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. யோகாதிபதியாகிய புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் சனி பகவானும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு வந்து கூடி வருங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நீங்கள் தான் வந்து அதிக லாபம் ஈட்டுவீங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பொதுவாகவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சொல்லும் வில்லும் ஒன்றுதான், இரண்டும் நெஞ்சை பிளந்தது தான். திரும்பி வந்தும் எந்த பயனும் இல்லை. உடைந்தது தான், நொறுங்கியது தான். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1008 தடவை யோசிப்பீங்க. இந்த மாதிரி பேசலாமா, அந்த மாதிரி பேசலாமா, இது மாதிரி பேசினா அவங்க மனசு ஏதாவது கஷ்டப்படுமா, அல்லது நம்மளை பற்றி ஏதாவது அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களான்னு. எங்கும் எப்பொழுதும் பிறர் மனம் புண்படாமல் அடுத்தவர்களின் உணர்வுகளையும் உணர்ந்து கொண்டு எங்கும் எப்போதும் சாத்வீகமாக பேசக்கூடியவர்கள், சமாதானமாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். முடியாத விஷயங்கள் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி பழைய இடத்த கொடுத்துட்டு புது வீடு வாங்கிறது, புது மனை வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உதவுறேன்னு சொல்லிட்டு உதவாமல் ஒதுங்கி போன ஒரு சிலர் வந்து இன்றைக்கி மீண்டும் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்க்குறத விட கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் பெற்றுத்தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தனியாக ஏதாவது சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது காரணம் வந்து உங்களுடைய தனித்திறமை தான். மற்றவங்க மாதிரி இல்லாமல் சில சிறப்பு திறமைகளோடு நீங்கள் வேலை பார்க்குறீங்க. மற்றவங்கெல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புறாங்க, ஆனால் நீங்கள் தாமதமாக கிளம்புறீங்க, இருக்கிற வேலையை முடிச்சுட்டு கிளம்புறீங்க. அதனால் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்குங்க. திருமண
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பொதுநலம் படைத்தவர்கள் வீழ்ந்ததாய் சரித்திரமில்லை, சுயநலம் படைத்தவர்கள் வாழ்ந்ததாய் சரித்திரமில்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே ஊருக்கு உழைக்கக்கூடியவங்க. ஊருணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஊருக்கு நடுவில் இருக்கிற குளம் எப்படி எல்லாருக்கும் தண்ணீர் அருந்துவதற்கு குடிநீராக பயன்படுகிறதோ அது மாதிரி தன்னை சார்ந்தவங்க, சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லோருக்கும் நேசக்கரம் நீட்டக்கூடிய உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறாருங்க. அதனால் பூமி சொத்து தகராறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு மனை ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துக்கிறது நல்லதுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் அடுத்தடுத்து வீட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. புதுசாக அதாவது ஏஜென்சி எடுக்கிறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் உத்தியோகஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தான் இன்றைக்கி சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக இன்றைக்கி பேசுவாங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களாலும் ஆதாயம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்தாலும் வெற்றியும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதில்லை. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும், யாரிடம் எதிர்பார்க்கிறோம் என்பதில் தான் நாம் ஏமாந்து விடுகிறோம். உண்மைதாங்க. எதிர்பார்க்குறவங்க, நாம் எதிர்பார்க்குறவங்க நல்லவங்களாக இருக்கணும். அல்லாதவங்களாக இருந்து அவங்கக்கிட்ட சிலதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்கத்திட்ட பாலில் பசும்பாலை எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் சிலரிடம் எதிர்பார்க்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் யார் எதற்கெல்லாம் தகுதியானவர்கள் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு முடியுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பண வரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால யார்கிட்டையாவது சண்டை போடணுங்கிற மாதிரியே தோணுங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் தோணும். நாம் எவ்வளவோ வேலைக்கு நடுவில் எல்லாத்தையும் சுத்தம் பத்தமாக வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு சிலர்லாம் ஏன் இப்படி சோம்பி திரிகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆவேசப்பட்டு கொண்டு இன்றைக்கி இருப்பீங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கண்டகச்சனி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுனாலையும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குடும்ப விவகாரங்கள் எல்லாம் வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். ஆனால் நேற்று வந்தவங்கெல்லாம் வாரி
குவிக்கிறாங்க, நாம் என்னவோ அப்படியே இருக்கிறோமேங்கிற ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சில நுட்பமான வேலைகளை எல்லாம் சீக்கிரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனாலேயே மேலதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, நல்ல செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒரே சொல்லில் எந்த உறவும் முறியலாம். 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த பழைய உறவு மீண்டும் இருக்குமா என்பது சந்தேகம். அதனால தாங்க வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் கவனமாக இருக்க வேண்டும். வீசப்படும் கல் உடலை காயப்படுத்தும், ஆனால் பேசப்படும் சொல்லோ உயிரையே காயப்படுத்தும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்போ பேசணும் அப்படிங்கிற உளவியல் சிந்தனை கற்றுக்கொண்டவர்கள், உளவார்ந்த நன்மையை செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. தடங்களாகி பாதியில் நின்று போன வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் நன்மைகள், திடீர் பணவரவு அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி செவ்வாயும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாருங்க. அதனால் ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து சரியாகி நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தராசுகள் தரமானவைதான். ஆனால் தரமற்றவர்களின் கைகளில் அது கிடைக்கும் பொழுது உங்கள் மதிப்பு கூடும் குறையும். எனவே தான் கணிப்புகளை கண்டு அஞ்சாமல் கடின உழைப்பால் வெற்றியை பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பண விஷயத்திலையும் நீங்கள் கராராக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க வண்டி வாகனத்தை இரவல் வாங்கி பயன்படுத்தாதீங்க. உங்கள் வண்டியையும் இன்றைக்கி யாருக்கும் இரவல் தர வேண்டாங்க. அதே மாதிரி தங்க நகைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. பணங்காசு எதுவாக இருந்தாலும் ஒரே இடத்துல எடுத்து ஒரே இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கவனக்குறைவால் விலை உயர்ந்த பொருட்களை இன்றைக்கி இழந்துடக்கூடாதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதே மாதிரி செலவுகளும் இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு வீணான உறுதிமொழி எதுவும் தர வேண்டாங்க. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அது செய்தறேன் இது செய்தறேன்னு எந்த உறுதிமொழியும் தர வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல.
சின்ன சின்னதாக விவாதங்கள் வரும், வேலையாட்களோட விவாதங்கள் வரும். அதனால் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் கூட யாராவது ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் தான் இருக்குது எல்லா இடத்துலையும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நம்ம கடமையில் நாம் சரியாக இருக்கிறோம், நம்ம கடமையை நாம் சரியாக செய்திருக்கிறோம். போட்டியில் பொறாமையில் ஏதாவது பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் நாம் கலங்கிடக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே இன்றைய தினம் தேற்றிக்கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ட்ரேடிங் வகைகள்லையும் உங்களுக்கு லாபம் உண்டு. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பலிபீடங்களில் அர்ப்பணிக்கப்படுபவை ஆடுகள்தான், சிங்கங்கள் அல்ல. ஆமாங்க, அதனால் நீங்கள் எப்பொழுதுமே சிங்கங்களாகவே இருந்து விடுங்கள். நீங்கள் அப்படித்தாங்க, அடங்குனா ஆடு மாதிரி அடங்கி சில நேரம் வளைஞ்சு கொடுப்பீங்க. ஆனால் கிளம்புனா சிம்மம் மாதிரி கிளம்பி எல்லாத்தையும் சாதிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சூதானத்தை தெரிந்து கொண்டு சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடியுங்க. முடியவே முடியாது, இதுக்கெல்லாம் நான் 4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்ன விஷயம் கூட இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கேட்டு பார்க்கலாம், அதில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்ரிமெண்ட்டு போட்டு அப்படியே கிடக்குது, அந்த சொத்தை என்றைக்கு பத்திரப்பதிவு செய்ய போகிறோன்னு தெரியல. மீதி பணம் கொடுத்து நம்ம பத்திரப்பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி மீதி பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களை பல விதத்துலேயும் அலைய வைப்பார், வேலை சுமையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் புது அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். யார் எப்படிப்பட்டவங்க, சிலர்லாம் நம்ம வெள்ளேந்தியாக வெகுளியாக நல்லவங்க நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்கெல்லாம் வில்லங்கமானவங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. நம்ம முன்னேற்றத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறதா அப்பப்போ சொல்லிக்கிட்டாங்க. இப்போ நாம் முன்னேறத்துக்கு ஒரு தடக்கற்களாக அவங்க இருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி தெரிய வருங்க. அதுதாங்க அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அப்பப்போ உங்களுக்கு சில புது விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு. சிலருடைய உள்மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தோல் உரித்து காட்டுவார். வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது, எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. சின்ன சின்ன கூடுதல் சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உடற்காயங்கள் சில நாட்களில் ஆறிவிடுகிறது, மறைந்து விடுகிறது. ஆனால் மனக்காயங்களோ எவ்வளவு காலமானாலும் மாறுவதும் இல்லை, ஆறுவதும் இல்லை, மறந்து விடுவதும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்துவீங்க. நண்பர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும் எல்லோரிடமும் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க.
இன்றைய தினம் அரசு வேலைகள், அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற வகையில் சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் பழைய சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு, நாம் இருக்கிற உண்மைக்கு இந்த லாபம் போதாதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம். ஏன்னா அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. போட்டி பொறாமையில் ஏதாவது சொல்லுவாங்க. அதை கூட்டி கழித்து நீங்கள் மனசு சங்கடப்படக்கூடாது. அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதிரிகளாலும் நிராகரிக்க முடியாத திறமைகளை வளர்த்துக்கொள். அதற்காக உன்னை தயார்படுத்திக்கொள். ஆமாங்க, நம்ம தகுதியையும் திறமையும் நாம் நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே போக போக நம்மை தேடி எல்லாருமே நம்ம பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க, நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தாங்க எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. எவ்வளவு அடி அடித்தாலும் விழுந்துடாமல் எழுந்து எழுந்து நின்று எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குறீங்களேன்னு எங்கும் எப்பொழுதும் எதிரிகளை உதிரிகளாக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவும் இன்றைக்கி பரவாயில்லன்னு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். அவங்களும் கொஞ்சம் வழியே பேசுவாங்க. நீங்களும் விருப்பத்தோடு இன்றைக்கி பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை கட்டுறது, பிள்ளைங்க ரொம்ப பெரியவங்களாக ஆகிட்டு வராங்க, அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து அதற்கான வேலை, அதுக்கான பட்ஜெட்டு எவ்வளோ வருது, எவ்வளோ லோன் போடலாம், இல்லை கையில் இருக்கிறத அப்படி இப்படி உருட்டி புரட்டி கொஞ்சம் நகையெல்லாம் அடகு வச்சு ஏதாவது பண்ணிடலாமா, இந்த மாதிரியான யோசனைகள், மனக்கணக்குகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிரிகளை முறியடித்து முன்னேறுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக இருக்கும். அம்மா கேட்டுக்கொண்டிருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் ஆசையாக வாங்கி கொடுப்பீங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் விலகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சிலர் பேசிட்டமேன்னு பழகிறாங்க, சிலர் பழகிட்டமேன்னு பேசுகிறாங்க. இதில் உண்மையாக பேசுகிறவங்க யார், மனசுக்குள்ளாரே நடிச்சுக்கிட்டு அப்படியே வார்த்தையால் மட்டும் பாசத்தை காட்டுறவங்க யார், நெருக்கடி வரும்பொழுது நமக்கு மேலும் நெருக்கடி கொடுக்காமல் கை கொடுத்து உதவுனவங்க யார், இதையெல்லாம் மனசுக்குள்ளார கணக்கு போட்டுக்கொண்டே அவங்கவுங்க முகத்தை பார்த்து அவங்கவுங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே உண்மையானவங்களா அல்லது ஏதாவது உளறி கொட்டுவாங்களா, உண்மையானவங்களா அல்லது பொய்யானவர்களா அப்படிங்கிறத
கண்டுபிடிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள், சூட்சும சக்தி உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகும். சொல்ல காப்பாற்றிட்டமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்து போனதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சகோதரங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பெற்றோருடைய ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அதிக லாபம் உங்களுக்கு இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, தொழில் தொடங்கிறது அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் நாம் எப்போதும் சிரிக்க முடியாது. ஆமாங்க, ஊர் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எதிர் வீட்டுக்காரங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உலகம் என்ன சொல்லுது, உறவு என்ன சொல்லுது, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மால் நிம்மதியாகவே வாழ முடியாது, இருக்கவும் முடியாதுங்க. அதனால தான் உன் மனசு என்ன சொல்லுது, உள் மனசு என்ன சொல்லுது, மனசுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற தெய்வம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொண்டு யாருக்கும் எல்லோருக்கும் எந்தவித தொந்தரவும் தராமல் மனசாட்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எடுப்பிலேயே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணமும் இன்றைக்கி நல்ல விதத்தில் வந்து சேரும், கிடைச்சிருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வெயில் காலம் தொடங்கிடுச்சு, அதே மாதிரி குளிர் சாதன பெட்டி ஏசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவீன எலக்ட்ரானிக்ஸ் லேப்டாப் பழசாயிடுச்சு, கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு புதுசு வாங்குவீங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. 7.5 சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி மனோபீதி உண்டாகும். ஆனால் அதெல்லாம் சும்மா தாங்க, பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. முடியை வளர்க்கறதுக்காக வாசனை திரவியங்கள் என்னெல்லாம் வாங்கி பூசிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோங்க. சிலருடைய தலையில் ஒரு 4 முடி இருக்கும், ஆனால் அதை 4 முறை சீப்பெடுத்து சீவிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் அது மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரி அடிக்கடி சீப்பெடுத்து சீவிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன கிரகம் அப்படின்னு பார்க்கணுங்க. இப்போ சீப்பு அப்படின்னாலே அது யாருக்குள்ளது, கேதுவுக்கு உள்ளது. அப்போ கேதோட ஆதிக்கம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா சிலர்லாம் சட்டப்பையில் கூட சீப்பு வச்சுருப்பாங்க. சிலர் தங்களுடைய பேண்ட் பாக்கெட்டில் கூட சீப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் கேதோட ஆதிக்கம் உடையவங்க. கேது ஆதிக்கம் உடையவங்க தான் சீப்பை கையோடு கொண்டு போயிட்டு கையோடு கொண்டு வருவாங்க. அதனால் சீப்பு தான் சிலருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுதான் இந்த
கேது பண்ணுற வேலை. ஸோ கேதோட ஆதிக்கம், கேது உங்களுக்கு நல்லா இருந்தால் சீப்பு கையில் வச்சுக்கலாம். கேது சரியில்லைன்னா பாக்கெட்லேயே சீப்பு வச்சுருக்கிறத இன்னையிலேருந்து தவிர்க்க பாருங்கள். அப்போ தான் அது சரியாக வரும். அதாவது 4ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி கேது இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் இடங்களில் கேது உட்கார்ந்துருந்தாலோ சீப்பை வச்சுக்கிட்டு அடிக்கடி வாரிக்கிட்டே இருப்பாங்க, தலை வாரிக்கிட்டே இருப்பாங்க, முடியை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் வழுக்கை சின்ன வயசுலேயே விழுந்துடும். அப்போ இந்த வழுக்கைக்குரிய கிரகம் அப்படின்னாலே சூரியன். சூரியன் அப்படின்னாலே அவர் உஷ்ண கிரகம். அப்போ சூரியன் சரியில்லாமல் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே வழுக்க விழ ஆரம்பிச்சிடும். பொதுவாக வழுக்கைக்குரிய கிரகம் சூரியன். இப்போ அதுலேயே இந்த வழுக்கையே முன் வழுக்கை, பின் வழுக்கை, நடுவழுக்கை அப்படின்னு அந்த வழுக்கையை 3 விதமாக பிரிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய விடயங்கள் தெரிய வரும். சில ஜாதகரை பார்த்து இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு மரபு வழியில் வழுக்க இருக்கும். ஆனால் மரபு வழியில் இப்போ ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் வழுக்க இருக்கும், 2 பிள்ளைங்களுக்கு வழுக்க இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரகங்கள் தான். இப்போ இந்த முன் வழுக்கை இருக்கு இல்லைங்களா, சூரியனும் குருவும் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு முன்பக்கமாக முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பின் வழுக்கை, சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தால் பின்னால் வழுக்க விழ ஆரம்பிக்கும். அதாவது தலையில் இருக்கக்கூடிய பின்முடிகள் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். அதே போல் நடுவழுக்கை, சூரியனும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தாலோ, அல்லது சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருந்தாலோ, அல்லது சூரியன் நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்கார்ந்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்து இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் நடுவழுக்கை எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் பல நூல்களில், ஜோதிட நூல்களில் பத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமாக உங்களுக்கு எளிதாக சொல்கிறேன். நான் சொல்கிற விதிகளுக்கு அப்பாற்பட்டும் பல விதிகள் ஜோதிட நூல்களில் நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா லக்னம் நம்முடைய அழகை காட்டக்கூடியது. லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவாக லக்னத்தில் சூரியன் மட்டும் உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு சீக்கிரமாகவே வழுக்க விழுந்துருங்க. லக்னாதிபதி சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரம் வழுக்க விழும். லக்னத்தில் சூரியன் செவ்வாய் மட்டும் உட்கார்ந்துருந்தாலும் வழுக்க விழும். குரு பார்வை இல்லாமல், சுக்கிரன் பார்வை இல்லாமல் அப்படிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வழுக்கை விழும். லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ தனித்திருந்து சனியும் செவ்வாயும் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வழுக்க விழும். அப்போது ஒருத்தவங்களுடைய முகத்தோற்றம், அதான் இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இவங்க எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க, அப்போ இந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் பிறந்திருந்தால் இவங்க குணம் இப்படி தான் இருக்கும், இவங்க நடத்தை இப்படி தான் இருக்கும், நடவடிக்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மால் பார்த்த உடனேயே கணிக்க முடியுங்க. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கிரகங்களோடையே நாம் தொடர்ந்து பயணம் செய்யணும், நவகிரகங்களோடையே நாம் தொடர்ந்து குடும்பம் நடத்தணும். அது மாதிரி நடத்தும் போது தான் அதுங்க என்ன பண்ணுது, அதனுடைய இயல்பு என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நவகிரகங்களை முழுமையாக தெரிந்து கொண்டே வருவோம். வாழ்க்கை சூட்சங்களையும் பிரம்ம சூத்திரத்தையும் அறிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய சந்தோஷமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.